ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சாலா மீன் எப்படி வைப்போன்னு பார்ப்போம். தேங்காய் அரைக்காமல் முதல்ல எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு வெந்தயம் போடுவோம். முதல்ல வெந்தயம் நல்லா கொட்டிட்டு அதுக்கு அடுத்தால நம்ம என்னன்னா இஞ்சி சதைச்சி வச்சுருக்கோம். அந்த இஞ்சியை போடுவோம். அதுக்கு அடுத்தால வெள்ளைப்பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன், அதை போடுவோம். அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். தென் தேவையான அளவு சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் ஒரு 10-15க்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இடித்து வச்சு அதையும் போடுவோம். நல்லா அதை ஃப்ரை பண்ணி இந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக வந்தாச்சு. அடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளி, இந்த பச்சை மிளகு கேரளாவில் உள்ளது நாடன் பச்சை மிளகுன்னு சொல்லுவோம், அதை போடுவோம். நல்லா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம். அடுத்ததாக இதுவும் கொஞ்சம் வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்போம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுவோம். தேவையான அளவு போடுவோம். அடுத்ததால் வத்தல் பொடி 2 ஸ்பூன் போடுவோம். தென் மஞ்சள் பொடி தேவையான அளவு. தென் பெப்பர் பொடிச்சு வச்சுருக்க பெப்பர் தேவையான அளவு போட்டு நல்லா அதை பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம கலக்கி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றுவோம் தேவையான அளவு. மீனுக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றணும். வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம். எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அளவு கல் உப்பு போடுவோம். தென் தேவையான அளவு கறிவேப்பிலை போடுவோம். இந்த மீன் அரைப்பெல்லாம் கொதிச்சாச்சு. நம்ம கழுவி வச்சிருக்கிற மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிற சாலா மீனை போடுவோம். சரி, நல்லா அதை கொதிக்க வச்சு வேக வச்சு எடுப்போம். எல்லாம் சேர்த்தாச்சு. மீன் நல்லா கொதிக்குதான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நமக்கு இது உப்பு எல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு பார்ப்போம். மக்களே, இது ரெடியாச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சூப்பராக ரெடியாகி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுவோம். சாலா மீன் ரெடி ஆயிடுச்சு. அது சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.